10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Yes, now we discuss about the topic of motion in a vertical circle. So நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி பற்றி பார்த்துருப்போம் நம்ம. ஸோ டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி பற்றி பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மூவிங் ஆப்ஜெக்டை பற்றி தான் நம்ம நிறைய படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ செகண்ட் லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகக்கூடிய ஆப்ஜெக்டை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சர்க்குலர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சர்க்குலர் மோஷனில் இருக்கும்போது அதனுடைய மோஷன் எப்படி இருக்கும், சர்க்குலர் பாத்தில் இருக்கும்போது ஒரு ஆப்ஜெக்டுடைய மோஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். அது மேலே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இன் திஸ் கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஷன் இன் எ வெர்டிக்கல் சர்க்கிள். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறீங்க, எ பாடி ஆஃப் மாஸ் எம். இதை வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்து அட்டாச் பண்ணிக்கும். அட்டாச் பண்ணிட்டு ஒரு எண்டில் வந்து மாஸ் கிடையாது. ஸோ இன்னொரு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ வெர்டிக்கலாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எண்டில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு எண்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுற்ற ஆரம்பிக்கும் போது அந்த மாஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்க்குலர் மோஷனை மூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அது ஸ்டார்டிங் மோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ வெர்டிக்கல்லேருந்து அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் வெலாசிட்டிலேருந்து சர்க்குலருக்கு மூவ் ஆகும். ஸோ அது வந்து நம்ம ஆங்குலர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டிச்சுடு ஸ்ட்ரிங் இருக்குல்ல, ஸோ அதனுடைய ஒரு எண்டை நம்ம வந்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கயிற்றுல ஒரு கல்லை கட்டி சுற்றிட்டு இருக்கிறது தான் நம்ம வந்து ஒரு சர்க்குலர் மோஷன், ஒரு வெர்டிக்கல் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சர்க்குலர் மோஷனில் இந்த வெர்டிக்கல் சர்க்கிள் அப்படிங்கிறதுல என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 2 பாயிண்ட்ஸை எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து அப்பர் பாயிண்ட்டு, இன்னொன்று வந்து லோயர் பாயிண்ட்டு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய வெலாசிட்டிஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாஸுக்கும் இந்த ஸ்ட்ரிங்குக்கும் நடுவில் ஒரு டென்ஷன் இருக்கும். அந்த டென்ஷனை கால்குலேட் பண்ணலாம். ஸோ அந்த டென்ஷனை நம்ம கால்குலேட் பண்ணும்போது அந்த நம்ம அட்டாச் பண்ணியிருக்கக்கூடிய மாஸ் வந்து டவுன்வேர்ட் டைரெக்ஷனில் கீழே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது வெர்டிக்கலில் கீழே இருந்துச்சு அப்படின்னா அப்போ டென்ஷன் அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும். ஸோ அதே வெர்டிக்கல் டைரெக்ஷனில் அந்த மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் லெவலில் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல டென்ஷன் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு தான் பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே ரேடியஸாக ஆக்ட் ஆகுது. எப்போ சர்க்குலர் பாத்தில் சுற்றி வரும்போது அந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு தான் நமக்கு இங்கே ரேடியஸாக மாறுது. அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆர் வெக்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் த மாஸ் எம்ஜி. ஸோ அப்போ அது டவுன்வேர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. அப்பர் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் இந்த ஆப்ஜெக்டை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஈக்குவலாக தான் வந்து இது மேலே இருக்கும். ரெண்டு ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது என்னது, டவுன்வேர்டு ஃபோர்ஸும் அப்வேர்டு ஃபோர்ஸும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன்னு சொல்கிறோம். ஸோ டவுன்வேர்ட் டைரெக்ஷனில் இருக்கிற அந்த ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பயுமே எப்படி இருக்கும், கிரவுண்டை நோக்கி இருக்கும். ஸோ அப்போ டவுன்வேர்ட் டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இப்போ ஆக்சுவலாக எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா டென்ஷனுக்கு வெர்டிக்கலாக இருந்திருக்கும். ஸோ டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்திருக்கணும். ஸோ இப்போ இது வந்து எம்ஜி அந்த ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை 2 காம்போனன்ட்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து எம்ஜி காஸ்டிட்டா, இன்னொன்று வந்து எம்ஜி சைன்டிட்டா அப்படின்னு பிரிக்கிறோம். ஸோ இது வந்து ரொட்டேஷனில் இருக்கிறதுனால, மூமெண்ட்டில் இருக்கிறதுனால அதனுடைய வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி வி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல தெர் ஆர் த 2 ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த மாஸ். ஸோ அந்த மாஸ் மேலே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் விச் ஆக்ட்ஸ் எப்படி இருக்கும், டவுன்வேர்ட் டைரெக்ஷனில் இருக்கும். அடுத்தது டென்ஷன் ஃபோர்ஸ் எங்கே இருக்கும், இந்த இடத்துல டென்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா அலாங் த ஸ்ட்ரிங்கில் இருக்கும். அதாவது சார் என்ன சார் கிராவிடேஷனல் ஃபோர்ஸு டவுன்வேர்டுன்னு சொல்கிறீங்க, அப்போ டென்ஷன் ஃபோர்ஸ் அப்வேர்டில் தானே இருக்கணும் அப்படின்னா இந்த மாஸ் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஸ்ட்ரிங்கில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டென்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். த ஃபஸ்ட்டு வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு ஆக்ட் ஆன் த டவுன்வேர்டில் எம்ஜி.
ஸோ இது வந்து 2 காம்போனன்ட்ஸாக பிரிச்சுருக்கிறோம். ஏன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகிறதுனால டென்ஷனுக்கும் இதுக்கும் சம் ஆங்கிள் இருக்கிறதுனால இது வந்து 2 காம்போனன்ட்ஸாக பிரிச்சுருக்கிறோம். ஒன்று வந்து mg காஸ் தீட்டா, இன்னொன்று வந்து mg sin தீட்டா. ஸோ இதனுடைய மூவிங்கில் இருக்கும் போது, மோஷனில் இருக்கும் போது இந்த மாஸோட வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா v. அது எப்படி இருக்கும்? வெர்டிகலாக இருக்கும். ஸோ எப்பயுமே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கன்வெர்ட் ஆகிறதுனால சர்க்குலர் மோஷனில் நமக்கு வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவல் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் சுற்றி வர்றதுனால நம்ம இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4 கோஆர்டினேட்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ABCD அப்படின்னு இதை 4 பிரிச்சுக்கும். ஸோ நம்ம இதில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா த மோஷன் இன் எ வெர்டிகல் சர்க்கிள். ஸோ வெர்டிகல் டைரக்ஷனில் தான் இதனுடைய வெலாசிட்டியும் டென்ஷனையும் நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண போகிறோம். ஹரிஜான்டலில் கிடையாது. ஸோ ஹரிஜான்டலில் இருக்கும் போது நம்மளால் அந்த டென்ஷனை வந்து கால்குலேட் பண்ண முடியாது, வெலாசிட்டி கால்குலேட் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், இந்த வெர்டிகல் டைரக்ஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய டென்ஷனையும் வெலாசிட்டியும் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா த அப்ளையிங் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மாஸ். ஸோ நம்ம எப்பயுமே அது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போட்டிருக்கு. ஸோ இதில் மாசஸ் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளையிங் நியூட்டன் செகண்ட் லா. ஏன் வந்து செகண்ட் லா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு வித் சம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம 2 டைரக்ஷனில் பார்க்கலாம். ஒன்று வந்து டேஞ்சென்டியல் டைரக்ஷன், இன்னொன்று வந்து என்னது வெர்டிகல் டைரக்ஷன். ஸோ ரேடியல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சர்க்குலர் பாத்தில் சுற்றி வந்துட்டு இருக்கிறதுனால அது வந்து ரேடியல் டைரக்ஷன் சொல்லலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடியது நம்ம இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரேடியல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சர்க்குலர் பாத்தில் போயிட்டு இருக்கிறது அதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தொடுகோடு அப்படிங்கிறது தான் இங்கே வந்து டேஞ்சென்டியல். ஸோ இப்போ இந்த சர்க்குலர் பாத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்டில் ஸோ அங்கே இருக்கக்கூடிய மாசஸை நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த டேஞ்சென்டியல் டைரக்ஷன். ஸோ இந்த டேஞ்சென்டியல் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்பர் டைரக்ஷனில் வெலாசிட்டிங்கிற ஃபோர்ஸும் அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா mg sin தீட்டா அப்படிங்கிற ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டினியூஸாக மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் வித் சம் ஆக்சலரேஷனோட, சரிங்களா? ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 ஃபோர்ஸஸ் நம்ம ஈக்குவல் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டேஞ்சென்டியல் டைரக்ஷனில் mg sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு ma, அதாவது மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் வித் டேஞ்சென்டியல் டைரக்ஷன், அதான் MAT அப்படின்னு போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ இது mg sin தீட்டா இஸ் ஈக்குவல் டு m. இந்த a அப்படிங்கிறது என்ன சார், இது AT அப்படிங்கிறது டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷன். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய மாஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன இருக்குது அப்படின்னா அதனுடைய ஆக்சலரேஷன் இருக்குது. ஸோ டவுன்வர்ட் டைரக்ஷனில் மாஸ் இதனுடைய கிராவிட்டி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுது. ஸோ அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து AT அப்படிங்கிறது டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் dv/dt இஸ் டேஞ்சென்டியல் ரிட்டார்டேஷன். ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டியை குறைக்கிறது, எது குறைக்கும், அந்த மாஸ் தான் குறைக்கும். ஸோ அப்போ அதை 2 ஃபோர்ஸஸ் நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா mg sin θ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் m dv/dt அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன் ரேடியல் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ ரேடியல் டைரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து டென்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டான பார்த்தீங்க அப்படின்னா mg cos θ இருக்குது. ஸோ இது எதுக்கு, அந்த பொருளை வந்து மூவ் ஆக வச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போ இது வந்து F இஸ் ஈக்குவல் டு ma அப்படிங்கிற அந்த நியூட்டன் செகண்ட் லா படி இதை வந்து நம்ம ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி ஈக்குவல் பண்ணலாம், t மைனஸ் mg cos θ இஸ் ஈக்குவல் டு, அதாவது டீங்கிறது இந்த டென்ஷன், mg cos θங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ். ஸோ அப்போ இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய டோட்டல் ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால t மைனஸ் mg cos θ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ma இன் ரேடியல் டைரக்ஷன், அதனால் MARன்னு போட்டிருக்கிறோம். ஸோ அப்போ t மைனஸ் mg cos θ இஸ் ஈக்குவல் டு மாஸ். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சலரேஷன். ஸோ இந்த ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து சர்க்குலர் பாத்தில் இருக்குது. ஸோ இந்த ஆக்சலரேஷன் வந்து நம்ம ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அந்த ஆங்குலர் ஆக்சலரேஷன் நம்ம எப்படி வந்து டினோட் பண்ணலாம் அப்படின்னா a இஸ் ஈக்குவல் டு v²/r அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த இடத்துல mv²/r அப்படிங்கிறதும் இந்த AR அப்படிங்கிறதும் என்ன ஆக்சலரேஷன் சார் அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸஸ் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னால் கிளாஸில் படிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ இந்த சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் எப்படி வந்துச்சு, ஒரு பொருள் சர்க்குலர் பாத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது இன்வேர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸஸ்க்கு பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். ஸோ இப்போ AR இஸ் ஈக்குவல் டு v²/r தான் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். ஸோ இந்த இடத்துல
அப்போ நம்ம இந்த சர்க்கிளை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 கோஆர்டினேட்டாக நம்ம வந்து டிவைட் பண்ணலாம் ABCD அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம இதனுடைய அண்டர்ஸ்டாண்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும், இதனுடைய மோஷனை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது A கோஆர்டினேட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து மோஷன் ஆகிருக்கு, B கோஆர்டினேட்டில் எவ்வளோ வந்து மோஷன் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம், அப்போ அந்த ஒவ்வொரு பார்ட்டில் இருக்கக்கூடிய மோஷனையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இதை 4 சர்க்குலர் பார்த்தா பிரிச்சுக்கிறோம். ஸோ the circle can be divided into 4 sections. One is A, B, C and D அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். ஸோ இதிலிருந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, the 4 important facts to be understand from 2 equations are as follows. ஸோ இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த 2 ஈக்குவேஷன், ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டேஞ்சென்டியல் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனும் ரேடியல் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன். ஒன்று வந்து mg sin theta is equal to minus m dv by dt, இன்னொன்று வந்து t minus mg cos theta is equal to mv square by r. ஸோ இந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேஞ்சென்டியல் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய மாஸ், டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷன். ஸோ அந்த டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷன்னா என்னது, mg sin theta. இதை வந்து நம்ம சொல்கிறோம் mg sin theta. ஸோ இந்த g sin theta அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல theta is equal to 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ அப்போ theta is equal to 0 அப்படின்னா அது எங்கே இருக்குது, நேராக கீழ் நோக்கி இருக்குது. அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ இப்போ அந்த டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும் போது தான் அதனுடைய ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா 0 அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. ஸோ இப்போ theta is equal to 0. ஸோ அந்த இடத்துல நம்ம sin 0 is equal to 0 போட்டோம் அப்படின்னா, ஸோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆக்சலரேஷனுமே கிடையாது. ஸோ sin 0 பார்த்து அந்த இடத்துல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும்போது எந்த விதமான மோஷனும் கிடையாது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அப்போ அது வந்து இட் இஸ் கிளியர் தட் த வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் இஸ் நாட் ஏ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த இடத்துலையுமே theta is equal to 0 கிடையாது. ஏன்னா அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும்போது டேஞ்சென்டியல் ஆக்சலரேஷனில் theta வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து யூனிஃபார்ம் மோஷனில் தான் சர்க்குலர் ஆகிட்டுருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு நான் யூனிஃபார்ம் மோஷன். சரிங்களா. ஏன்னா இப்போ ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஆங்கிள் சேஞ்ச் ஆகும்போது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்பரில் இருக்கும்போது ஒரு வெலாசிட்டி, டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும்போது ஒரு வெலாசிட்டி இருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது, அது வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்தது ஃப்ரம் த ஈக்குவேஷன், 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஒன்று வந்து mg sin theta, இன்னொன்று வந்து mg cos theta. ஸோ இந்த மாதிரி 2 ஈக்குவேஷன் இருக்குது. இந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதனுடைய வெலாசிட்டி. ஸோ அந்த வெலாசிட்டி என்னது, இந்த இடத்துல dv by dt இந்த ஆக்சலரேஷன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரிபியூட்டல் ஆக்சலரேஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வச்சு பார்க்கும் போதும் பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ அந்த டென்ஷன், அந்த ஸ்ட்ரிங் மேலே இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் கிடையாது. அந்த ஸ்ட்ரிங் மேலே இருக்கக்கூடிய டென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ டேஞ்சென்டியல் இப்போ டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும்போது ஒரு டென்ஷன் இருக்கும், இதுவே வந்து அப்வர்ட் டைரக்ஷன் போகும்போது அங்கே ஒரு டென்ஷன் இருக்கும். ஸோ அப்போ அதனுடைய வெலாசிட்டி வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே டினோட் பண்ணிக்கிறது எல்லாமே நம்ம மோஷனில் இருக்கிறதுனால ஆக்சலரேஷன். ஸோ இப்போ அந்த ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகும்போது அந்த டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கட்டாயம் சேஞ்ச் ஆகும். அடுத்தது இந்த செகண்ட் ஈக்குவேஷன் என்னது, t minus mg cos theta is equal to mv square by r. ஸோ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா டென்ஷன் கால்குலேட் பண்ணலாம். டென்ஷன் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த mg sin theta cos theta என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்துருங்க. ஸோ அப்போ t is equal to mg cos theta plus mv square by r இப்படின்னு எடுத்து வந்துடலாம். ஸோ இந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, எதுக்காக சார் நம்ம இந்த இடத்துல எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா, இந்த cos thetaவோட வேல்யூ நமக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஸோ -π/2லேருந்து +π/2 வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த இடத்துல டென்ஷனை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால நமக்கு டீட்டாவோட வேல்யூ -π/2லேருந்து +π/2 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த காஸ் டீட்டாவோட வேல்யூ நமக்கு என்னவாக மாறும் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூவாக மாறும். ஸோ அப்போ அந்த பாசிட்டிவ் வேல்யூவாக மாறுனுச்சு அப்படின்னா அப்போ நமக்கு அதுக்கான கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த டேம் mg cos theta இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0. ஸோ அந்த mg cos thetaவோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 0 விட அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அது வந்து மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மூமெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த டென்ஷன் கேனாட் வேனிஸ் ஈவன் வென் த வெலாசிட்டி வேனிசஸ். ஸோ அதாவது அந்த எப்போ வந்து வெலாசிட்டி 0 ஆகுதோ அப்போ தான் அதனுடைய டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0க்கு வரும். ஸோ வெலாசிட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் என்ன இருக்கும், டென்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு கல்லை கட்டி ஒரு கைத்தை சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ சுத்தம் போது உனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கையில் பிடிச்சிருக்கக்கூடிய அந்த எண்டில் உனக்கு ஒரு டென்ஷன் தெரியும். ஸோ எதனால் சார் அந்த டென்ஷன் நமக்கு தெரியுது அப்படின்னா அப்போ அது வந்து ரொட்டேஷனில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா
the mv ஸ்கொயர் பை ஆர், அதாவது இந்த ஈக்குவேஷன் தான். ஸோ இந்த லாஸ்ட்டாக பார்த்த இந்த ஈக்குவேஷன் தான். ஸோ இதில் வந்து அந்த mv ஸ்கொயர் பை ஆர் அப்படிங்கிறது இங்கே என்னது, இந்த இடத்துல இருக்கிறது இது வந்து சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் சொல்கிறோம். ஸோ அந்த சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் வி ஸ்கொயர் பை ஆரை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா mv ஸ்கொயர் பை ஆர் இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் எம்ஜி காஸ்டிட்டா. ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம இப்படி மாடிஃபை பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ இதில் டீட்டாவோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா, இன்கேஸ் இந்த பி அண்டு சி, இந்த டயக்ராமில் இருக்கக்கூடிய பி அண்டு சி மேலே போயிடுச்சு, அதாவது இந்த ஸ்ட்ரிங்கு கல் என்ன பண்ணிச்சு, அந்த மாஸ் வந்து மேலே போயிடுச்சு, பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த செக்ஷன் பி அண்டு சியில் டீட்டாவோட வேல்யூ நம்ம π/2 வந்து 3π/2 அந்த குவாட்ரண்ட் பிரித்தா அப்படி தானே வரும். குவாட்ரண்ட் பிரித்தா என்ன அது பி அண்டு சிக்கு π/2 வந்து 3π/2 கிடைக்கும். அப்போ காஸ்டிட்டாவோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா நெகட்டிவில் இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம காஸ்டிட்டாவோட வேல்யூ நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல டேர்ம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ளஸ் ஆகிடும். சரிங்களா? ஸோ அப்படி ப்ளஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த செகண்ட் டேர்ம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் 0. 0வை விட நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அதிகமாகிடும். ஏன்னா இந்த இடத்துல வந்து காஸ்டிட்டாவோட வந்து நம்ம என்னன்னு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா நெகட்டிவ்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ நெகட்டிவ் அப்படின்னா அப்போ டி ப்ளஸ் எம்ஜி காஸ்டிட்டான்னு ஆகிடும். ஸோ இப்போ இந்த வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அதிகமான வேல்யூவாக கிடைக்கும், 0வை விட அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் நமக்கு வெலாசிட்டி கேனாட் வேனிஷ். ஸோ அப்போ வெலாசிட்டி வந்து அந்த இடத்துல முடியல, ஸோ வெலாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வெலாசிட்டி இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், வெலாசிட்டி இருக்கிற வரைக்கும் டென்ஷன் இருக்கும். ஸோ வெலாசிட்டி எப்போ முடியுதோ அப்போ தான் டென்ஷன் வந்து முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து என்னது ஜஸ்ட் வந்து ஒரு வெர்டிக்கல் சர்க்கிளில் சுற்றிட்டு இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அந்த மோஷனை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். அடுத்தது ஸோ இதில் நம்ம முக்கியமாக நம்ம மைண்டில் ஒன்று வச்சுக்கணும், என்னென்னு பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இதில் ஒரு சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நமக்கு ஒரு மாஸ் வந்து வெர்டிக்கல் டைரெக்ஷனில் டவுன்வேர்டில் இருக்கும் போது அதனுடைய வெலாசிட்டியும் அப்பர் டைரெக்ஷனில் இருக்கும் போது இருக்கக்கூடிய வெலாசிட்டியும் சேமாக இருக்காது. ஏன், ஒரு கல்லை கட்டி இப்போ கீழே தொங்க விட்டுருக்கிற வெயிட்டாக இருக்கும், அந்த கல் சுத்தம் போது மேலே போகும்போது நமக்கு வெயிட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதேமாரி வெலாசிட்டி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபார் த லோயஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னது, இந்த கீழே இந்த இடத்துல. ஸோ இந்த டயக்ராம் அந்த ஃபஸ்ட்டில் பார்த்த அந்த டயக்ராம் தான் நமக்கு இப்போ இந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறோம். இதில் வந்து இந்த டவுன்வே டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோ. இந்த இடத்துல மாஸ் இருக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுன்வே டைரெக்ஷனில் எம்ஜிங்கிற ஃபோர்ஸும் அப்பர் டைரெக்ஷனில் டென்ஷன் T1ங்கிற ஃபோர்ஸும் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இது இப்போ சுற்ற ஆரம்பிச்சது அப்படின்னா அதனோட வெலாசிட்டி என்னன்னு வச்சுக்கலாம், V1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது இப்படியே சுற்றி இங்கே போணுச்சு அப்படின்னா அப்போ இந்த இடத்துல மாஸ் இருக்கும் போது டவுன்வே டைரெக்ஷனில் எம்ஜி இருக்கும். டென்ஷன் எப்படி இருக்கும், அந்த கயிற்றுல தானே டென்ஷன் இருக்கும், அந்த ஸ்ட்ரிங்கில் தான் டென்ஷன் இருக்கும். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டென்ஷன் என்னது, T2. ஸோ இது இப்படி சுற்றி வந்துட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா V2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1, இது வந்து லோயர் பாயிண்ட்டு, இந்த 2 அப்படிங்கிறது என்னது ஹையஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த லோயஸ்ட் பாயிண்ட்டில் நீ வந்து ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணுற அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை ஈக்குவல் பண்ணால் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் என்னது T1 மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு mv1 ஸ்கொயர் பை ஆர். அதாவது சுற்ற ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல ஒரு சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அதனால் mv1 ஸ்கொயர் பை ஆர் அப்படின்னு எழுதலாம். ஸோ T1 மைனஸ் எம்ஜி, ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸஸும் ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக இருக்குது. அதனால் இது டவுன்வே டைரெக்ஷனில் இருக்கிறதுனால கிராவிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷன் இருக்கிறதுனால T1 மைனஸ் எம்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் லோயர் பாயிண்ட் 1ல் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா T1 இஸ் ஈக்குவல் டு டென்ஷன் மட்டும் கால்குலேட் பண்ணுறோம். அப்போ இந்த எம்ஜி என்ன பண்ணலாம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்துடலாம். ஸோ T1 இஸ் ஈக்குவல் டு mv1 ஸ்கொயர் பை ஆர் ப்ளஸ் எம்ஜி. சரிங்களா? அடுத்தது இந்த மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட், அந்த மேலே இருக்கக்கூடிய பாயிண்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். ஃபார் த ஹையஸ்ட் பாயிண்ட் 2. அப்போ ஹையஸ்ட் பாயிண்ட் 2 அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸை என்ன பண்ணுற அப்படின்னா நீ வந்து ஈக்குவல் பண்ணு. ஸோ ஃபோர்ஸஸ் என்னது T2, அதாவது மேலே இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் வந்து டென்ஷன் இருக்குது, அந்த டென்ஷன் T2ன்னு சொல்லியிருக்கிறோம். அந்த டென்ஷன் இருக்கக்கூடிய டைரெக்ஷனில் தான் என்ன இருக்குது, கிராவிட்டி இருக்குது. ஸோ இப்போ ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குது அந்த ஸ்ட்ரிங்கில். ஸோ இப்போ T2 ப்ளஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு அதுவும் சர்க்குலர் பாத்தில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. அப்போ mv2 ஸ்கொயர் பை R2 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரேடியஸ் வந்து நம்ம R1ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ரேடியஸ் வந்து நம்ம R2 அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறது தான், ஏன்னா மேலே இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய டென்ஷன் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா T2 இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை R2 மைனஸ் எம்ஜி. ஸோ அப்போ இந்த இடத்துல டென்ஷன் இதை வச்சு நம்ம தெரிஞ்சிடலாம். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டென்ஷனை கால்குலேட் பண்ணிடலாம், அசம்ஷன் பண்ணிடலான்னு சொல்லலாம். ஸோ இப்போ அசம்ஷன் பாருங்கள், இந்த இடத்துல
இப்போ டென்ஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்வே டைரக்ஷனில் இருக்குது. சரிங்களா, டவுன்வே டைரக்ஷனில் இருக்கும்போது நமக்கு வந்து மாஸ் வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா ப்ளஸ்ஸாக இருக்குது. அப்வேர்ட் டைரக்ஷனில் இருக்கும்போது ஹையஸ்ட் பாயிண்ட் 2ல் இருக்கும்போது இருக்கக்கூடிய டென்ஷனோடைய வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா -mgல் இருக்குது. அதாவது -mgனா என்னது, அப்போ இந்த டென்ஷன் வந்து அந்த இடத்துல கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த இடத்துல டென்ஷன் பாருங்கள், நான் நோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த டென்ஷன் கவனிங்க. ஸோ T1 இஸ் கிரேட்டர் தேன் T2 அப்படின்னு சொல்லலாம். ஸோ T1 இஸ் கிரேட்டர் தேன் T2. ஸோ எந்த இடத்துல சார் டென்ஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னா T1ல் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா டவுன்வே டைரக்ஷனில் தான் டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த இப்போ mv1/r + mgல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா mv2/r2. ஸோ இது வந்து v2/r2 - mgல் இருக்குது. சரிங்களா, புரியுது என்னென்னு? ஸோ அப்போ நம்ம இந்த டென்ஷன் டோட்டல் டென்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டென்ஷனுக்கான டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டென்ஷனுக்கான டிஃப்ரென்ஸ் எடுத்தோம் அப்படின்னா T1 - T2 கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ T1 - T2 எடுத்துக்கிட்டிங்கன்னா T1 என்னது, mv1/r + mg மைனஸ் ஆஃப் mv2/r2 - mg. ஸோ இங்கே ஆறுங்கிறது ஆறு தான், அவ்வளோதான். மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஆறு தான். நம்ம இது டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக R1 R2 அப்படின்னு போட்டிருந்தோம். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம இந்த ரெண்டு டென்ஷனையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டோட்டல் டென்ஷன் கிடச்சிருமா? ஸோ T1 - T2 கிடச்சிரும். அப்போ mv1/r + mg. ஸோ அந்த -10 உள்ளே எடுத்துகிட்டு போயிடுங்க. உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டால் ஈக்குவேஷன் மாரி சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். mv1/r இங்கே mv2/r இருக்குது. ஸோ இப்போ m/r வெளியில் எடுத்துக்கிட்டு v1² - v2² நீ என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம், தனியாக எடுத்துக்கலாம். ப்ளஸ் இங்கே ஒரு mg இருக்குது, இங்கே ஒரு mg இருக்குது. ஸோ ப்ளஸ் 2mg அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய டென்ஷன். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக நம்ம இன்னும் என்ன சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்போ டென்ஷன் மட்டும் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும், வித் வெலாசிட்டி இல்லாமல். சரிங்களா, வெலாசிட்டியை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி டென்ஷன் மட்டும் எவ்வளவு, T1 - T2 மட்டும் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஏன்னா அப்பரில் என்ன வந்து டென்ஷன், மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஹையர் பாயிண்டில் என்ன டென்ஷன், லோயர் பாயிண்டில் என்ன டென்ஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த டைம் the v1 - v2² can be found easily by applying. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி. ஸோ டவுன்வேர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி, அப்வேர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி. இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் அட் பாயிண்ட் 1லையும் பாயிண்ட் 2லையும். ஸோ இப்போ டவுன்வேர்டில் இருக்கும் போதும் இதனுடைய எனர்ஜி, அப்வேர்டில் இருக்கும் போதும் இதனுடைய எனர்ஜி. ஸோ இப்போ டோட்டல் எனர்ஜி என்னன்னு கால்குலேட் பண்ணோம். இது வந்து நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல எனர்ஜி பாயிண்ட் 1லையும் பாயிண்ட் 2லையும் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு சேமாக தான் இருக்கும். அதாவது பாயிண்ட் 1ல் இருக்கக்கூடிய எனர்ஜி பாயிண்ட் 2ல் இருக்கக்கூடிய எனர்ஜி நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். ஸோ E1 இஸ் ஈக்குவல் டு E2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் 1ல் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி, பாயிண்ட் 1ல் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி இது வந்து அப்படியே மூவ் ஆகிட்டுருக்கு. மூவ் ஆகும்போது அப்போ அந்த இடத்துல பாயிண்ட் 1ல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0. வேறு என்ன சார் எனர்ஜி இருக்கும், கைனடிக் எனர்ஜி இருக்கும். ஒரு பொருள் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, அப்போ கைனடிக் எனர்ஜி இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி என்னது, ½mv². ஸோ இப்போ 1/2 mv1². இந்த இடத்துல இருக்கக்கூடிய வெலாசிட்டி. சரியா, அப்போ இந்த இடத்துல டோட்டல் எனர்ஜி என்ன சார், டோட்டல் எனர்ஜி அட் த பாயிண்ட் 1 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனடிக் எனர்ஜின்னு சொல்லலாம். ஸோ இப்போ மொத்தமாக இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜினா 0 + 1/2 mv1² அப்படின்னா டோட்டலாக இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2 mv1². சரிங்களா, அடுத்தது பாயிண்ட் 2ல் இருக்கக்கூடிய எனர்ஜி. அதே மாதிரி பாயிண்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எனர்ஜி கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னது, மேலே பாயிண்ட் 2ல் இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி நமக்கு என்னது, மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ இப்போ இங்கேருந்து ஆப்ஜெக்ட் இங்கே போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு போகும்போது அந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். சரிங்களா, ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம என்னது, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜினா mgh தெரியுமா, ஈக்குவேஷனு mgh. ஸோ இப்போ இங்கே ஹெச்ங்கிறது என்னது, இங்கே ஒரு 6 இங்கே ஒரு 6, அதாவது கீழேருந்து இருக்கக்கூடிய இந்த ஹைட்டு, அப்போ 2r. ஸோ இப்போ mg2r அப்படிங்கிறது மேலே இருக்க பொட்டன்ஷியல் எனர்ஜி. அடுத்தது கைனடிக் எனர்ஜி என்னது, அந்த இடத்துலையும் ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ மேலே மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இருக்கக்கூடிய அந்த கைனடிக் எனர்ஜி ½mv². ஸோ டோட்டல் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டோட்டல் எனர்ஜி அட் பாயிண்ட் 2ல் கால்குலேட் பண்ணும்போது டோட்டல் எனர்ஜி என்னது, the sum of the potential energy plus kinetic energy. ஸோ அப்போ 2mgr + 1/2 mv2² அப்படின்னு சொல்லலாம். ஸோ the law of conservation of energy படி அட் பாயிண்ட் 1ல் இருக்கக்கூடிய எனர்ஜியும் பாயிண்ட் 2ல் இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன எனர்ஜி, சேம் எனர்ஜி. ஸோ இப்போ ரெண்டையும் ஈக்குவல் பண்ணு.
ஈக்குவல் பண்ணால் அப்படின்னா அப்போ இதில் என்னது 1/2 mv1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2mgr ப்ளஸ் 1/2 mv2 ஸ்கொயர். ஸோ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணி இங்கே பாருங்கள் ஒரு v1 ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து ஒரு v2 ஸ்கொயர் இருக்குது, ரெண்டையும் காமனாக எடுத்துக்கோ. ரெண்டையும் காமனாக எதுக்காக சார் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிக்கணும், v1 ஸ்கொயரையும் v2 ஸ்கொயர் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் கால்குலேட் பண்ணோம். அப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி கொண்டு வரும்போது இந்த v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4gr அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 4gr கொண்டு போய் எந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணுற பாரு, இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. சரியா? ஸோ t1 மைனஸ் t2 இஸ் ஈக்குவல் டு m/r. சரிங்களா? இந்த v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் இடத்துல 4gr சப்ஸ்டிட் பண்ண ப்ளஸ் 2mg. ஸோ இப்போ t1 மைனஸ் t2 எப்படி கிடைக்கும், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுற அப்படின்னா சால்வ் பண்ண இந்த ஆறு கேன்சல் ஆகிடும். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு m இருக்குது, இங்கே ஒரு m இருக்குது. ஸோ இப்போ இது வந்து 4gm கிடைக்கும், இங்கே வந்து 2gm கிடைக்குது. அப்போ டோட்டலாக என்னது 6mg அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல t1 மைனஸ் t2 என்னது டென்ஷன், நமக்கு 6mg அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீட் அட் வெலாசிட்டி பாயிண்ட், ஹையஸ்ட் பாயிண்டில் பார்க்குறோம், மேக்ஸிமம் ஸ்பீடு பார்க்குறோம். ஸோ இந்த v1 v2 கண்டுபிடிக்கணும்ல. இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா t1 t2 கண்டுபிடிச்சிருக்கிறோம், அடுத்து v1 v2 கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா t2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கும். ஸோ இப்போ மேக்ஸிமம் ஸ்பீட் அட்டு 0.2ல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல மேலே போகும்போது டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கோ. அப்போ டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கிட்டோன்னா நம்ம முன்னால் பார்த்த இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். டென்ஷன் வந்து மேலே அப்பேர்டில் என்ன டென்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருப்பீங்க. பாருங்கள் t2 ப்ளஸ் mg இஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை r2. அப்போ இந்த t2 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ மீதி என்னது, இந்த பக்கம் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்லாம் 0 ஆகிடும், மீதி இருக்கிறது mv ஸ்கொயர் பை r மைனஸ் mgன்னு கிடைக்கும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த v2 ஸ்கொயர் இருக்குது, இந்த v2 கண்டுபிடிக்கணும். எந்த பாயிண்ட் எடுத்துருக்கிறோம், ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்துருக்கிறோம். ஸோ இப்போ ஹையஸ்ட் பாயிண்டில் வெலாசிட்டி வந்து v2. ஸோ இது இந்த ஈக்குவேஷன் வந்து நீ ரீஅரேஞ்ச் பண்ணால் உனக்கு v2 ஸ்கொயர் கிடைக்கும். v2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு rg. ஸோ v2 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் rg இல்லைனா gr அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இந்த வெலாசிட்டி 1 பார்க்கணும். வெலாசிட்டி பாயிண்ட்டு அடுத்து எங்கே பாயிண்ட் 1ல் இருக்கக்கூடிய அந்த வெலாசிட்டி v1 பார்க்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இது என்ன சார் பண்ணுற அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். எந்த ஈக்குவேஷன் சார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம v1 மைனஸ் v2 இஸ் ஈக்குவல் டு 4grன்னு ஒரு ஈக்குவேஷன் வச்சுருக்கிறோம் பாருங்கள். v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4gr. அப்போ இந்த v2 கொண்டு போய் அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணு, v2 ஸ்கொயரை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டிட் பண்ணு, v2 ஸ்கொயரை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா gr அதாவது rg அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல v1 ஸ்கொயர் மைனஸ் gr இஸ் ஈக்குவல் டு 4gr. இந்த மைனஸ் gr ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு என்ன மாறும், இப்போ v1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 + 1 5grன்னு கிடைக்கும். ஸோ இப்போ வெலாசிட்டி இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அட் த லோயஸ்ட் பாயிண்ட் வெலாசிட்டி v1 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5grன்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சார் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா இந்த ரெண்டு வெலாசிட்டியை கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ த லோயஸ்ட் பாயிண்டில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்குது, ரூட் ஆஃப் 5 டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே. சரிங்களா? அந்த மினிமம் ஸ்பீடு வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா 0.2ல் இருக்கும். மேக்ஸிமம் ஸ்பீடு எங்கே இருக்கும் அப்படின்னா டவுன்வேர்டில் இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து சுற்றும் போது அந்த சர்க்குலர் பாத்தை தவிர வெளியில் போகாமல் நமக்கு என்ன பண்ணோம், இந்த வெர்டிக்கல் சர்க்கிளில் அந்த மாசானது சுற்றி வந்துகிட்ருக்கும்.